அழகான அதே சமயம் ஒரு படுபயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளார, அதுவும் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளார இன்னைக்கு நாம ஒரு பேருந்து பயணம் மேற்கொள்ள போறோம். இந்த பேருந்து பயணத்துல கண்ணிமைக்க முடியாத இயற்கை காட்சிகளையும், அது மட்டும் இல்லாம ஆபத்தான மலைப்பாதைகளையும், வன உயிரினங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. நமக்கும் இந்த பயணம் ஒரு சாதாரண பயணமா இல்லாம நிறைய அட்வென்ச்சரான பயணமா மாறுச்சு. எப்படி இந்த பயணம் அட்வென்ச்சரா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலியை முழுவதும் பாருங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நிறைய ரிஸ்க் எடுத்து நாம இந்த காட்டுல பயணம் மேற்கொண்டு இந்த காணொலியை போட்டிருக்கோம். அதனால வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாம பொள்ளாச்சியில் உள்ள கூடுதல் பேருந்து நிலையத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஏன் நான் சூப்பரான இடம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போக போக இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களாலே உணர முடியும் ஏன் நான் இது சூப்பர் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு. நாம் போகிறோம் அப்படின்னா அந்த இடம் இயற்கை காட்சிகளும் இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சருக்கும் அந்த இடத்துல பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பொதுமக்கள் போகிறதுக்கு, அதாவது பொது வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட இந்த காட்டுப்பகுதியில் நம்ம இன்னைக்கு ஒரு பேருந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். வெறும் 33 ரூபாயில் இப்படி ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டு வந்த திருப்தி நமக்கு கிடைச்சிது. இதே திருப்தி உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வெறும் பேருந்து பயணம் தானே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களால் போக முடியாத ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி உங்களை நான் கூட்டு போக போகிறேன். அதனால் இந்த வீடியோவை எக்காரணத்தை முன்னிட்டும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக பேருந்து பயணத்தில் நமக்கு ஒரு அழகான அனுபவம் கிடைக்கும். அதாவது நாம் என்ன தான் காரில் போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்தா கூட பேருந்தில் 2 விஷயம் நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஒன்று, ஒரு பட்ஜெட்டில் ஒரு இடத்துக்குள்ள ட்ராவல் பண்ண முடியும். எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து பயணத்தில் தான் நமக்கு அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களுக்கு நாம் நம்மளுடைய சொந்த வாகனங்களில் போக முடியாது. அப்படியாப்பட்ட இடங்களுக்கு கூட நாம் இந்த மாதிரியான பேருந்து பயணங்களை மேற்கொண்டு நாம் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அப்படியாப்பட்ட இடங்களில் ஒரு முக்கியமான இடம் தான் இன்னைக்கு நாம் போகக்கூடிய இந்த இடம். என்னுடைய நேயர்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரியான கண்டென்ட்டே கொடுக்காம அதிலிருந்து மாறுபட்டு சிறிது வித்தியாசமான கண்டென்ட்டுகளையும் கொடுக்கணும், அது மூலமா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த மாதிரியான வித்தியாசமான பேருந்து பயணங்களையும் நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வரிசையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கெவி பத்தனம்திட்டா டு குமுளி கெவி வழியாக போகக்கூடிய அந்த அடர்ந்த காட்டு வழி பயணம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பரம்பிக்குளம் வரைக்குமான பேருந்து பயணம், பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம் பேருந்து பயணம், இந்த மாதிரி நிறைய, அதாவது நம்ம செல்ல முடியாத இடம் தெங்குமரகடா, அப்புறம் முள்ளி கெத்தை வழியாக நம்ம போகக்கூடிய அந்த காட்டு வழி பாதை, இது மாதிரி நம்ம போக முடியாத சில இடங்களுக்கும் இந்த பேருந்து பயணம் மேற்கொண்டு நம்ம போய் அதையும் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த மாதிரி காணொலிக்கும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வித்தியாசமான காணொலிகள் வரிசையில் இன்னைக்கு நாம் போகக்கூடிய இந்த இடமும் அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் போகக்கூடிய பேருந்து பயணம் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஓட்டுநரும் நடத்துனரும் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அந்த வகையில் நாம் போன இந்த பேருந்தும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநரும் நடத்துனரும் அப்படி ஒரு சூப்பரான கேரக்டர், நமக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த ஊரோட சிறப்பம்சங்கள், அங்கே என்னென்னலாம் பார்க்கலாம், வனவிலங்குகள் ஏதாவது பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு காண்பிக்கக்கூடிய அந்த பங்கு, இது எல்லாமே அந்த ஓட்டுநர் நடத்துனர் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த காணொளி வாயிலாக நாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க. பொள்ளாச்சியிலேருந்து புறப்பட்ட நம்மளுடைய பேருந்து நவமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். உங்களில் நிறைய பேர் இந்த ஊரை பற்றி கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட இந்த ஊருக்கு நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டு போக முடியாத உங்களுக்கும் இந்த இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். பொள்ளாச்சியிலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நவமலை போகிறதுக்கு இந்த பேருந்து விட்டால் வேறு எந்த வழியிலையும் நீங்கள் அந்த ஊருக்கு போக முடியாது. அதுவும் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை மட்டும்தான் பேருந்து வசதி இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து. அதாவது காலையில் 9:30 மணிக்கும், அப்புறம் நண்பகல் 12:15க்கும், அப்புறம் 3:30க்கும், மாலை 6:20க்கும், அப்புறம் இரவு 9:15க்கு கடைசி பேருந்து. ஆனால் இந்த பேருந்து திரும்பி வராது, அங்கே நவமலையிலே ஹால்ட் ஆகும். நாம் போயிட்டு வரணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன இந்த 4 டைமிங்கில் போனால் மட்டும்தான் நாம் அங்கே போயிட்டு திரும்பி வர முடியும். நாம் இன்றைக்கி இந்த 3:30 மணி பேருந்தில் தான் ஏறி நவமலைக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவமும் ஒரு அட்வென்ச்சரான விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நாம் இந்த பேருந்து பயணத்தை தொடங்கியிருக்கோம். பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்து நாமு-சுங்கம், ஆழியாறு, கோட்டூர் வழியாக நாம் நவமலை போய் சென்றடைய போகிறோம். இந்த வித்தியாசமான பயணத்தில் நமக்கு உண்மையிலே அந்த ஆழியாறு டேமோட அழகை பார்த்துக்கிட்டே நம்ம போகக்கூடியதுங்கிறது அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அதுவும் மாலை நேரத்தில் ஒரு அருமையான கிளைமேட்டில் நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது உண்மையிலேயே இந்த பேருந்து பயணம் ஒரு சொர்க்கம் மாதிரி தான் நமக்கு தெரியும். அந்த வார்த்தையால் சொன்னால் தெரியாது. இந்த பேருந்தில் பயணம் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பேருந்து பயணம் எந்த அளவுக்கு மிகவும் ஒரு அழகான பேருந்து பயணமாக நமக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆழியாறு டேமுக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த பேருந்தில் வந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி டேமை போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆழியாறு டேம் பக்கத்துலேயே அறிவு திருக்கோயில், மங்கி ஃபால்ஸ் இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸும் இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்ம பேருந்து ஒரு டீ பிரேக்குக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. சரின்னு நாம் இறங்கி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணோம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுடைய பேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பகுதியிலிருந்து ஆனமலை புலிகள் காப்பகத்தோட சோதனை சாவடி இங்கே அமைஞ்சிருக்கு. நீங்கள் காரில் வர்றீங்கன்னா இங்கே போய் உங்கள் வாகனத்தை என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும். இதுக்கப்புறம் ஆனமலை டைகர் ரிசர்வோட எல்லை ஆரம்பிக்கிறதுனால இதுக்கப்புறம் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் யானைகளை அதிக அளவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புலி, சிறுத்தை இது மாதிரியான வனவிலங்குகளும் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கிருந்து வால்பாறை ஏறக்குறைய ஒரு 38 கிலோமீட்டர்கிட்ட வரும். ஸோ நீங்கள் வால்பாறை போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரியான வனவிலங்குகளை அதிகமாக பார்க்க வாய்ப்பு இருக்கும். இடதுபுறம் நீங்கள் பார்க்குறது ஆழியாறு டேமோட ஒரு பகுதி தான். இந்த அழகை பார்த்துட்டு நம்ம மலை மேலே ஏற ஏற
இந்த ஆழியார் டேமோட அழகையும் நம்ம பார்த்துட்டே நம்ம பயணம் செய்கிறதுங்கிறது அப்படி ஒரு அழகான அனுபவத்தை கொடுக்கும். நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த பகுதியில் வரையாடுகள், அதாவது தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடுகளை அதிக அளவில் இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இந்த வரையாடுங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வால்பாறை போகக்கூடிய இந்த பகுதியில் தான் வரையாடுகள் மிக அதிக அளவில் இருக்கும். நாம் பேருந்தில் போயிட்டுருக்கும் பொழுது நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, நம்ம எதை எதிர்பார்த்து போனோமோ அது நடந்தது. அதாவது யானையை ஏதாவது போகிற வழியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம போனோம். அது மாதிரி ஒரு இடத்துல நல்லா கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ஆழியார் டேம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆழியார் டேமோட ஒரு பகுதியில் ஒரு டஸ்கர் சோலோவாக நின்றுட்டு இருந்தது. அது எல்லாரும் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம டிரைவரும் அங்கே நிறுத்தி நமக்கு காமிச்சார். உண்மையிலே நிறைய பேருந்தில் யானை நின்னாலோ, யானையோ இல்லை வேறு எந்த வனவிலங்கினங்கள் நின்னால் கூட அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று நமக்கு காமிச்சார் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிரைவரும் கண்டக்டரும் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்ட்டு. பொதுவாக ப்ரைவேட் வெஹிக்கிளில் இந்த ரூட்டில் வர்றவங்க மேக்ஸிமம் வால்பாறை போகிறவங்களாக தான் இருப்பாங்க. நீங்களும் வால்பாறைக்கு இந்த ரூட்டில் ப்ரைவேட் வெஹிக்கிள், அதாவது உங்களுடைய சொந்த வாகனங்களில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் போட்டு வாங்க. இந்த செக் போஸ்ட்டில் அதை செக் பண்ணிவிட்டு தான் உங்களை மேலேயே அனுப்புவாங்க. ஸோ பஸ்ஸில் போகிறனால நமக்கு அது தேவை கிடையாது. நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரோட்டோட 2 சைடும், அதாவது இது பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனி டைம் பசுமையாகவே இருக்கும் இந்த காடு. நான் எப்பயுமே இந்த காடு ட்ரையாக இருந்து பார்த்ததே கிடையாது. எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு அழகாக ஒரு சீனிக்கை அதை பார்த்துட்டு தான் நம்ம போவோம். போகிற வழியில் நான் ஏற்கனவே மங்கி ஃபால்ஸ்னு சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே மங்கி ஃபால்ஸ்னு வச்சுருந்தாங்க. இப்போ அதை கவி அருவி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த மங்கி ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு அபாயகரமான சாலை இது. இதுக்கு மேலே பொதுமக்கள் போகிறதுக்கு அலோடு இல்லை. அதாவது இந்த மங்கி ஃபால்ஸ் வழியாக நீங்கள் மேலே வால்பாறைக்கு போகலாம் மற்றவங்களாம். பட் இந்த நவமலைக்கு போகிறதுக்கு இந்த பேருந்தை விட்டால் வேறு எந்த போக்குவரத்துலேயும் நீங்கள் போக முடியாது. முற்றிலும் ஒரு ஒற்றையடி சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி ஒரு சிங்கிள் ரோடு மட்டும்தான் இருக்கும். ஒரு பஸ்ஸு போச்சு அப்படின்னா
எதிர்த்தாப்புல இன்னொரு காரோ இல்லை வேறு எந்த வித வாகனங்கள் வந்தாலும் மாறுறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்படி ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அதுவும் ஒரு செம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நாம் வந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி போக போகிறோம். போகிற வழியில் நமக்கு நிறைய வனவிலங்குகளை ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நான் சாதாரணமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு செமையான ஏரியா தான் இந்த ஃபாரஸ்ட்டு. நாம் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு போகும்பொழுதே நமக்கு அப்படியே திக்குன்னு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த காட்டில் வந்து யானைகள் மட்டும் கிடையாது, புலி, சிறுத்தை இந்த மாதிரி வந்து விலங்கினங்கள்லாம் கூட இங்கே அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால புலிகளையும் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல. இந்த பேருந்தோட நடத்துனர் வந்து நம்மள்ட்ட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார். அதாவது என்னென்னா, நைட்டு இந்த லாஸ்ட் ட்ரிப்பில் ஒரு வாட்டி இவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ரோட்டோட நடுவுலே வந்து புலி வந்து படுத்திருந்து தான் பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக ஏந்திச்சு அப்படியே வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் ரோட்டு மேலே நடந்து போய் அப்புறம் உள்ளுக்குள்ளார போச்சான். இந்த மாதிரி அடிக்கடி இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு ஒன்றுக்காக தான் வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மலை மேலே வந்து ஏகப்பட்ட படங்களோட பாடல்கள், படக்காட்சிகள்லாம் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்களாம். பர்டிகுலராக சொல்லணும்னா பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டும், பொன்னுமணி படத்தில் வரக்கூடிய பாட்டு, இது மாதிரி நிறைய படங்களோட ஷூட் எல்லாமே வந்து இந்த பாறைகளில் வந்து படமாக்கியிருக்கிறதா ஓட்டுநரும் நடத்துனரும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பொண்ணுமணி இந்த நெஞ்சுக்குள்ள என்ன பாட்டுலாம் இங்கே அந்த பாட்டு இங்கே எடுத்து இந்த இடத்தை பற்றின நிறைய விஷயங்களை, அதுவும் நல்ல சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதெல்லாம் நமக்கு புதுமையாகவும் இருந்தது, அதே சமயம் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த காடுகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இரவு நேரம் மட்டும் இல்லாமல் பகல் நேரத்திலேயே கூட சிறுத்தைகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக இங்கே ரோடை கிராஸ் பண்ணி போகுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த பேருந்து பயணத்தில் வனவிலங்குகளை பார்க்குறதுங்கிறது 2வது பட்சம்தான். நம்ம போகும்பொழுது ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அதாவது சிங்கிள் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதே அப்படி ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. அதுவும் சுற்றிலும் பசுமை மாறாத ஒரு காடுகளில் நம்ம பயணம் மேற்கொண்டு போகிறதும், ஒரு சைடில் வந்து அந்த ஆழியாறு டேமோட அந்த ரிவர் சைடு ஃபுல்லாக அது பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டே நாங்கள் போனோம். டிரைவர் என்ன சொன்னார், பொதுவாக இந்த பகுதியில் வந்து யானைகள் வந்து நிற்குமா, ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக ரோட்டை கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் வந்து ரோட் கிராசிங் ஆகி போகுமா. ஸோ பொதுவாக இந்த இடத்துல பார்க்கலாம், இன்றைக்கி என்னன்னு தெரில, யானைகள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த பயணம் முடிகிறதுக்குள்ளார கண்டிப்பாக நம்மளால் யானைகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டு இருந்தோம். எதிர்த்தாப்பில் பைக்கில் வந்தவங்க சொன்னாங்க, யானை அங்கே நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நமக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எங்கடா யானை நிற்கிதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே அந்த சிங்கிள் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது என் மனசில் என்ன தோண்டிகிட்டு இருந்ததுன்னா, இந்த சிங்கிள் ரோட்டில் நடுவில் ரோட்டை மறித்து யானை நின்றுட்டு இருந்தது அப்படின்னா எப்படி ஓரங்கட்டி இவங்க போவாங்க, இல்லை அது துரத்துச்சுன்னா எப்படி ரிவர்ஸ் போவாங்க, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளும் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி யானை நிற்கிது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ரோட்டு நடுவில் தான் நின்றுட்டு இருந்திருக்கு. எங்கள் பேருந்தை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, அது ரோட்லேருந்து கீழே இறங்கி கீழே போய் நின்றுட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது, திரும்ப உள்ளுக்குள்ளார போகலை. இதுலேருந்து கீழே இறங்கினா அங்கே ஆறு வந்துடும், அந்த ஆழியாறு டேம் வந்துடும், டேமுக்கு போயிடலாம். ஆனால் அது அங்கேயே எங்களுக்காகவே போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்ச நேரம் நின்று போஸ்ட் கொடுத்தது. டிரைவரும் கண்டக்டரும் சரி நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி, ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம் வெளியூர்லேருந்து அப்படிங்கிறதுனால நமக்கு இதெல்லாம் புதுசு, அங்கே உள்ளவங்களுக்கு ரெகுலராக அவங்க பார்த்து பழகின ஒரு விஷயம், இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே அப்படி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 2 யானை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பஸ் மூவ் ஆகி போகுது.
பார்த்தா ரோட்டுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு 2 யானை வந்து நின்றுட்டு இருந்தது. ஆமாம், இவன் வேற குட்டி இவன் ஆமாங்க. சில்லி கொம்பனா இல்லை, குட்டி கொம்பனா. அதுக்கு எப்படி இருக்கு பாருங்க கொம்பு. இது என்ன மக்குனாவா, ஒரு மாதிரி கொம்பு சின்னதாக இருக்கு. சரி, யானை அவ்வளோதான் ஹைட்டு. இல்லை இதுக்கு கொம்பு இருக்கு, பெண் யானை மாதிரி இருக்கு பார்க்க. ஆனால் இல்லை, அந்த இது அவ்வளோதானா. என்னதான் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த யானைகளை அடிக்கடி பார்க்க முடியும்னாலும் கூட, யானைகள் பார்த்தோன்னே நம்ம வீடியோ எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று. அதுமாதிரி அங்கே ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த ஊர் மக்களும் வந்து எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ட்ராவலில் சொல்லணும்னா, கண்டக்டர் வந்து ரொம்ப ஒரு அருமையான டைப்பாக இருந்தார். நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருடைய அனுபவங்களை நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு ஒரு புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான பேருந்து பயணத்தை நமக்கு அமைச்சு கொடுத்தாங்க. நாம் யானையை பார்க்கணுன்னு வந்தோம். ஏதாவது ஒரு யானையாவது பார்க்க முடியுமான்னு வந்தோம். ஏற்கனவே ஆழியார் டேமில் ஒரு சிங்கிள் டஸ்கர் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் வந்து ஒரு 4 யானையை பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு 5 யானையை திருப்தியாகவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நமக்கு ஒரு சிறுத்தையோ புலியோ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுவும் பகலில் இந்த ரூட்டில் புலி சிறுத்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. புலி கூட ரொம்ப ரேராக தான் சைட் ஆகுமா, ஆனால் சிறுத்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து மனசோர்வு அடையல. கண்டிப்பாக நம்ம எப்படியும் பார்த்துட முடியும், நவமலையை போய் அடையிறதுக்கு முன்னாடி எப்படியும் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறுகலான சாலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த குறுகிய சாலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து டேர்ன் இருக்கும். அதாவது பிளைன் கர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தாண்ட சைடு என்ன நிற்கிதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த காடு யானை காடுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த யானை காட்டில் யானைகள் அதிக அளவு இருக்கிறதுனால நாம் இந்த ரூட்டில் போகும்பொழுது அதாவது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நல்ல வேளை இந்த ரூட்டில் வந்து ப்ரைவேட் வாகனங்களுக்கு வந்து அனுமதி தரல. ஏன்னா ரொம்ப பிளைண்ட் கர்வாக இருக்கிறனால யானை ஏதாவது அந்த டேர்னிங்கில் நிற்கிதா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா பாறை இருக்கும், ரொம்ப அடர்த்தியான காடுகள் இருக்கும். இதை நம்ம போய் திரும்பும் பொழுது எது நிற்கிதுனே தெரியாது. நம்ம வேகமாக போய் டக்குன்னு திரும்பும் பொழுது சர்ப்ரைஸாக வந்து நம்ம வாகனம் போய் பக்கத்தில் நிற்கிதுன்னா கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் யானையெல்லாம். பொதுவாக வனவிலங்குகள் எல்லாமே இந்த சர்ப்ரைஸ் என்ட்ரிங்கிறது அதுங்களுக்கு பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய டைமு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சாலையை நம்ம கடந்து தான் நாம் இந்த ஊருக்கு போய் சேரணும். நாம் இப்போது நவமலை கிராமத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம நுழையும் போது ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து போட்டிருக்கிறாங்க.
அந்த சோலார் எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து யானைகள் வந்து உள்ளுக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்மளால் இந்த ஃபென்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது. யானைகள் அதிகப்படியாக இருக்கிறனால இங்கே உள்ள விவசாய நிலங்களுக்குள்ளார பூந்து எதுவும் சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் வீடுகளை வந்து சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஃபென்ஸை வந்து அவங்க ஒரு ரொம்ப தூரத்துக்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த நவமலையில் பழங்குடியின மக்கள் நிறைய பேர் வந்து வசித்து வந்துட்டுருக்குறாங்க. இந்த பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. அதாவது ஆலியார் பவர் ஹவுஸோட பவர் ப்ராஜெக்ட் வந்து இந்த நவமலையில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது லோயர் ஆலியாருக்கும் அப்பர் ஆலியாருக்கும் இடையில வந்து இந்த நவமலை பவர் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அப்பர் ஆலியாருக்கு மேலே காடம்பாறை அப்படிங்கிற இடத்துலையும் இன்னொரு பவர் ப்ராஜெக்டும் இந்த இடத்துல இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பேருந்தில் இவங்க போயிட்டுருக்கும் பொழுது ஈவினிங் டயத்தில், அதாவது இதே டயத்தில் சிறுத்தை ஒன்று ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடிச்சான். ஸோ இவங்க ஒவ்வொன்றும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்பொழுது சரி இப்போ நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம போகிறோம். ஏறக்குறைய ஊருக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய ஃபைனல் ஊருக்கு, அதான் கடைசி, அதோட நம்ம பஸ்ஸை திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நமக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஊர் எப்படி தான் இருக்குது கடைசி, அந்த ட்ரைபல் வில்லேஜை நம்ம பார்த்தோம், ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய இடம்லாம் பார்த்தோம். அது தவிர அந்த ஈபியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க. இப்போ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோயில். இப்போலாம் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே அப்படி ஒரு அழகாக இருக்குது. இங்கே வந்து அந்த ஈபியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் தங்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ உண்மையிலே இந்த மாதிரி லொக்கேஷனில் குடியிருக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். இரவு நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புலி, சிறுத்தை, யானையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடமாடமா. அது மட்டும் இல்லாமல் ஒயில்டு டாக், அதாவது சென்னாயின்னு சொல்லக்கூடிய ஒயில்டு டாகு, கரடி எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இந்த இடத்துல வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக. அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்த நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. நாம் எப்பயுமே ஒரு பழக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறத விட நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான இடங்களும் அதிகப்படியாக மக்கள் வந்து போக முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போய் உங்களுக்கு சில விஷயங்களை காமிக்கிறோம் அப்படிங்கிறதும் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாம் பொள்ளாச்சி டு நவமலை பஸ் ட்ரிப்போட கடைசி பகுதிக்கு, அதாவது கடைசி ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வரக்கூடிய இந்த பேருந்தில் ஏறி இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்காக பொள்ளாச்சிக்கு போகிறதுக்கு இந்த பேருந்து தான் பெரிதும் நம்பி இருக்கிறாங்க. இந்த பேருந்து மூலயமா தான் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏதாவது வியாபாரிகள் எல்லாருமே இந்த பேருந்து மூலயமா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ நாம் போயிட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தா அந்த ஆழியார் டேமில் நம்ம ரோட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 யானை தான் நினைக்கிறேன் கீழே இறங்கிடுச்சு. அதுக்குள்ளார இறங்கி டேமுக்குள்ளார போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அது மேய்ஞ்சிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டு இருந்தது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இந்த பேருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு நார்மலான ஒரு பேருந்து பயணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதே சமயம் இந்த நவமலையை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறதுனால இதை ஒரு யானைகள் காடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யானைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது 100% இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. அதே சமயம் இவ்வளவு யானைகளை நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுங்கிறதையும் கண்டிப்பாக என்னால் நம்ப முடியல. ஏதாவது 1-2 யானைகளை பார்க்க முடிஞ்சாலும் ஏதாவது தூரத்தில் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் க்ளோஸ்அப்லேயே வந்து நிறைய யானைகளை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு அருமையான அனுபவத்தோட இன்றைக்கி நாம் திரும்பி பொள்ளாச்சிக்கு
திரும்பிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் நம்ம ஆழியார் டேம்கிட்ட வந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு 2 யானை வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தது. சரி, நமக்கு டைம் ஆகிட்டதுனால அங்கே ரொம்ப நேரம் நிற்காமல் நாமளும் அங்கே கிளம்பிட்டோம். இந்த ஒரு வித்தியாசமான காணொளி எனக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. எனக்கு கிடைச்ச அதே மாதிரியான வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு பேருந்து பயணம், வித்தியாசமான பேருந்து பயணம் மேற்கொள்ளணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.